ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NY கிச்சன். இன்னைய ரெசிபி வந்து 385. இன்னைக்கு வந்து கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி செய்யலாம். வாங்க, தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு குக்கரில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 விசில் வரலாம் அதை வேக வச்சுடுங்க. வானலியில் எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், பூண்டு வந்து ஒரு 6 திரி, இஞ்சி, வெங்காயம் வந்து ஒரு கப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நறுக்கி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து மறுபடியும் வதக்குங்க. முந்திரி ஒரு 10, தேங்காய் துருவல் வந்து ஒரு கப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே வந்து உடைமிளகாயை வந்து நறுக்கி வச்சுருக்கிறோம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சுங்க. ஒரு வானலியில் எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய் 1, வெங்காயம் வந்து ஒரு கப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்ட பிறகு மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற விழுதை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு மூடி அது நல்லா வேகட்டும். நறுக்கி வச்சுக்கிற குடைமிளகாய், வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி மறுபடியும் அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ கிரேவி வந்து நல்லா ரெடியாக இருக்குது. இதில் வந்து 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்தோம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா சூப்பரான சுவையில் வந்து உடைமிளகாய் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி.